நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. வந்து ஒருத்தர் எழுதினார், மெட்ராஸின் டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறா ஒருத்தன் படம் எடுத்திருக்கான், இது ஹிந்துவில் வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே. இதே வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, இப்படி ஒரு நெரேட்டிவ் எப்படி இவங்களால் உருவாக்க முடிஞ்சது. அப்போ தான் வந்து என்னென்னா, ஓகே இதில் இந்த குறியீடில் இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிது. அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதில் வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனால் மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பற்றியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம், எந்த டைலாக்கை பேசலாம்? அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்ட்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களை காட்டு ஃபஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு. இங்கே விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்கை வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம்? எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுனே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னுடைய பிரச்சனை. இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா? யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்றைக்கி. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம், எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமாக சித்தரித்த சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிற சினிமாக்கள் இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமாக? இவர்களெல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல? இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை? இவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு என்னுடைய லைஃப்பை, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன். அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது. ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது. அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன். அதோடைய திரைப்பட அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம், எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம்? மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது. ஆனால் நல்வாய்ப்பாக திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார், அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம், இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ, அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்? இந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நமக்கு க்ரியேட் பண்ணுறோம்? ஒரு நில உரிமையை பற்றி அவரை வச்சு நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு, அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் பேச ட்ரை பண்ணுறேன். பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் வந்து அதே தான், நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக, நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினேன்னா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது.
எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களை நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில்? என்னோடய திரைப்படங்களில் வந்து பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள். எனக்கு உண்மையிலேயே வந்து பரியேறும் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் க்ரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேறு, ரஞ்சித்தோட மொழி வேறு. உடனே வந்து 2 மொழியை வந்து 2 பார்வையை உருவாக்குறது. அண்ட் இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சிது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேர் திட்டமாக மாறிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் படம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். அந்த 3 ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாத்த 3 இயக்குநர்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் வந்து இங்கே வந்து யார் அவங்க படமே பண்ணலையா? அப்போ அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவொடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்தில் நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்தில் தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது. இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரி இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து அவ்வளோ பேர் அடிச்சு உடச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்க கேஸ்டால் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை. ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம். மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம். மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்லை சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறான். தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துகிட்டு இருக்கிறான். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாறி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்களுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்போல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க. இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படங்கன்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸு ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான். அந்த கந்தசாமி கேரக்டரை ரொம்ப பயங்கரமாக வேலிடாக வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான்.
எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்குது. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும்? ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. இன்னொரு மனிதன் எப்படி வெறுப்பாக பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பாக பார்த்தா நீ என்னை வெறுப்பாக பார்க்குற மாதிரி வந்து நானும் ஒரு உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும், அழித்து மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் தென் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம், அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி, இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்குது. இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன். நான் நீங்கள் விரும்புகிற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல 100 கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு, தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள், தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி, அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே வெறும் விமர்சன ரீதியாக இல்லை வந்து வெறும் வணிக ரீதியாக மட்டும் வெற்றி பெற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்லை. ஸோ இன்னொரு இருக்குது, அதுதான் சொல்கிறேன். ஒரு 7 படங்கள் தானே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், மீதி 200 டைரக்டர்கள் 200 படம் எடுக்கிறீங்கள, பயங்கரமாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன். யார் நம்மளை தடுக்கிறது? தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ இந்த வெறுப்பை எப்படி வந்து வெற்றியாக மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையிலே மாறி வந்து செம சூப்பராக தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு இயக்குனராக நான் வந்து பார்க்குறேன். அண்டு ரொம்ப நிதானமாக தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமாக ஒரு கதையை ரொம்ப நம்பி அதில் இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற 2 மனிதர்களை பற்றி அவன் பேச போகிறான் அப்படின்னு எனக்கு பதட்டம், பயம் தொத்திக்கிச்சு. ஏன்னா இது மூலமாக நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது. உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன். படம் ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டர்லேருந்து என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணதே மக்கள் என்ன சொல்கிறாங்க, நெல்லையில் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வட தமிழகத்தில் வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், இல்லைண்ணா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு அவன் சொன்னான். உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆனது என்னதுன்னா, 5 ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் ஃபோன் வருமா, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவருடைய அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வந்து வந்துருமா அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பு என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அப்லாஸ் நிறுவனமும் சரி, அந்த அதித்தியும் சரி, எல்லாருமே இந்த படத்தில் திருப்தி அடைஞ்சாங்களா, திருப்தி அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெற்றே ஆகணும். வெற்றி பெறலைன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாது, இது வந்து இவனுங்க இப்படி தான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ளே நம்ம வந்து சிக்காமல் ஒரு வெற்றியை இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலி அவங்க என்னென்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாமல் தடுத்து வந்து படம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டே இருக்காங்க. இவங்க யாருமே பெய்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்குது, எதிர்க்கிறதுக்கு கூட வேணால் ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க. ஆனால் வந்து இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அண்டு சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட்டு 2 டேஸில் வந்து பயங்கரமாக நரேட்டிவ் செட் பண்ணதுக்கப்புறமும் கூட இது மாறிச்சு. ஏன்னா தங்களானுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நான் என்றைக்கோ எங்கேயோ பேசுனது, வேறு கண்டென்ட்டில் பேசுனது எடுத்துன்னு வந்து பேப்பர் கப்பில் டீ குடிச்சா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு 3 நாள் பயங்கரமாக பேசினாங்க. எனக்கே தெரியல எதுக்குடா இப்போ எடுத்துன்னு வந்து இதை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியாக தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால்
தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரிய அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்துருக்குறான். அண்ட் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக அதை சொல்கிறேன். நான் ரொம்ப பதட்டமாக அந்த சினிமாக்குள்ளே நான் வந்திருக்கலாம். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். அதை மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்குது. அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்கே வந்து சொல்ல, பல சமூகத்தை சார்ந்த மக்கள், ஈக்குவாலிட்டி விரும்புகிற மக்கள், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா மாறணும், இங்கே சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞர்கள், அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு. அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டு படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் படம் போட்டு காட்டியிருக்காரு ப்ரெஸ் பீப்புளுக்கு. வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு, ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த 2 இயக்குநர்கள் போதாதா, நீங்கள் வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டார். உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த 2 இயக்குநர்கள் இல்லை 3 இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்து உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறேன். புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காமல் போக போகிறதில்ல, மாரியோ படம் எடுக்காமல் போக போகிறதில்ல, இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போக போகிறதில்ல. பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம். நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்ய போகிறோம், நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்டு தேவை.